செய்வதற்காக கம்சன் எப்படியும் கண்ணனை கொன்று விடுவதென்று தீர்மானித்து ஸ்ரீகிருஷ்ணரை அழைத்து வருமாறு ஒரு ஆளை அனுப்பினான். அவனும் கோகுலம் வந்து அழைத்தார் உமை கஞ்சன் என்றான். அதை கேட்ட அறிவன் மிக மகிழ்ந்து இன்னும் சில ஆட்களை அழைத்துக் கொண்டு யானைப்படை, குதிரைப்படை, காலால் படையோடு புறப்பட்டார். குறவை ஒலி தொழிலுடனே கம்சன் அரசாளும் மதுரை வந்தார். வழியில் வரும்போது எதிர்த்த கம்சனின் படைகளை எல்லாம் வென்றார் கிருஷ்ணர். படைகளை வென்ற செய்தி கேட்ட கம்சன் தானே நேரடியாக வந்து எதிர்த்தான். கண்ணனோடு போர் செய்ய முடியாமல் மண் மீது சாய்ந்தான் கம்சன். கண்ணன் கம்சனின் மார்பு மீது அமர்ந்து அவனது குடலை பிடுங்கி திக்கதிலே விட்டெறிந்தார். கம்சனையும் கொன்று தேவர் துயரத்தை மாற்றி தன் தாய் தந்தையின் சிறைகளையும் அகற்றி தன் தாத்தாவாகிய உக்கிரசேனனை சிறை மீட்டு அவரை மதுரையை அரசாள வைத்துவிட்டு வரும்போது கம்சனின் மாமன் ஜராசந்தன் பெரும் படையோடு வர கண்ணன் நினைக்கின்றார், ஜராசந்தன் பலசாலி, இப்போது இவனை ஈடு செய்ய முடியாது, இவனை பீமன் தான் கொள்ள வேண்டும் என்று அங்கிருந்து மறைந்து சமுத்திரத்தின் நடுவில் ஒரு அழகான நகரம் அமைத்து துவாரகை என்பதற்கு பெயரிட்டு ஆட்சி செய்து வந்தார். இவ்வாறாக வானலோகத்தில் சிவனுக்கும் உமையாளுக்கும் பணிவிடைகள் செய்து வந்த தெய்வகி ரோகிணி இருவருக்கும் நற்பேறு கொடுக்க நினைத்த மாயன் மாய குழந்தையாக உருவெடுத்து அவர்களுக்கு அக்குழந்தையின் மீது அன்பையும் ஆசையையும் வரவழைத்து அவர்களை பாலூட்ட வைத்து மீண்டும் ஒரு பிறப்பிற்கு வழிவகை செய்து தாமே அவர்களுக்கு மகளாக பிறந்து அவர்களை சிறப்பு செய்து அவர்களுக்கு நற்பேரும் அருளிய அந்த கருணை கடலின் கருணையை சொல்ல வார்த்தைகளே இல்லை. மாயவனின் கருணையே கருணை ஐயா உண்டு.